வணக்கம் மக்களை, செல்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போட 8/12 வரவேற்கிறேன். இன்னைக்கு தேதி என்னன்னா, இங்கே இன்னொரு ஜிபி ஃபோன். விடிய காலம் தான் வந்தேன். இப்போ 8:15 செப்டம்பர் 3 தெரியுதா? ஸோ குட் மார்னிங். குளிச்சுட்டு கிளம்பிட்ட. தூக்கமே இல்லை, ஒழுங்காட்டு தூக்கமே இல்லை. தேவையில்லாமல் அலைச்சல்னு சொல்ல முடியாது. தங்கச்சிக்கு ஒரு சர்ப்ரைஸு. எங்கள் லைஃப்பாக எங்கள் குடும்பமாக சேர்ந்து என் தங்கச்சி, தம்பி, அப்பா, அம்மா, நான் எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து கேக் வெட்டிய பர்த்டே. ஒன்று தங்கச்சி அங்கே இருப்பா, ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பா. இப்போ ஹஸ்பண்டு தான் இறந்துட்டார் இல்லையா, 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ தான் திரும்பியும் ரீகைன் ஆகி நாங்கள் கேக் வெட்டின ஃபஸ்ட்டு தரணும். ஸோ நேற்று அழுதுட்டா. நேற்று நாங்கள் வேறு ஒரு விஷயத்துக்காக போனோம், எந்த விஷயமும் நடக்கலை. ஓகே, சந்தோஷம். அவளை பார்த்து வந்தது சந்தோஷம்னு விட்டாச்சு. ஆனால் அவள் ரொம்ப என்ன சொல்கிறது, அழுதா. வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. நாம்ளும் அங்கே 2-3 நாள் இருந்துட்டு வரலாம், 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு தான் போகணும். பட் ஆனால் திடீர்னு ஷூட்டிங் சொன்னதுனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. யுவராஜ், இங்கேருந்தே வந்துட்டியா யுவராஜ்? பொண்டாட்டி வீட்டுக்கு போகலையா? ஸோ 1 மணிக்கு போனால் பேயிட்டு 1 மணிக்கு தான் வந்தோம். வந்துட்டு தூக்கமே இல்லை. அந்த டைமுக்கெல்லாம் ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு தூக்கமே இல்லை. நேற்று போனதுக்கு ஒரு 3-4 மணி நேரம் லயாவோட தான். லயாவும் தூங்கவே இல்லை. எங்களோடைய ஆச்சிட்டா தோத்திட்டான்னுட்டு எல்லாத்தையும் பேசுதுங்க. 1.5 வயசு தான் ஆகுது அதுக்கு. எல்லாமே தெரியுது, எல்லாமே பேசுது. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு மத்தியானம் சாதம் சூப்பர். அந்த சாதத்துக்காசரமே போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூட மறந்து விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இப்படி தான் போகுது. இன்றைக்கி நம்ம மருமகள் ஷூட்டிங்காக தான் கிளம்பி வந்திருக்கோம். ஸோ நிறைய பேசலாம். ஃப்ரீ ஆகிட்டு பேசுகிறேன். பாய். நான் கிளம்பிட்டேன், மேக்கப் போட போகிறேன். இப்போ பாய். ஒரே நாளில் ஏக்தம் போயிட்டு வந்தே சேர்ந்துட்டாங்க. பாய் பாய். பாய். ஒரே நாளில் ஏக்தமில் போயிட்டே வந்துட்டோம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியாது. ஆமாம், அப்பாவுக்கு தெரியாது. திடீர் விசிட்டு, சர்ப்ரைஸு. ரேவதியுமே நேற்று ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவள் அழுது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி, ஓகே, எல்லாமே கடந்து போகும் அப்படின்ட்டு கடந்துட்டு நைட்டே எல்லாத்தையும் ஒரு 2:30, ஏன்னா இங்கே ஒய்ஃபை இல்லையா, அதனால் ஒய்ஃபை இருக்குது, அதனால் 2:30க்கு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ கூட ஒரு வீடியோஸ் இன்ஸ்டாவில் என்ன போஸ்ட் ஆகலை. ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கமெண்ட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணிங்களா இல்லையான்னுட்டு. ஓகே.